போறேன் நான் போறேன். நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஏடா கூடம் பண்ணணும்னு நினைச்ச மறு நிமிஷமே உன்னை கொத்திடுவேன். இல்ல வேணாம், நான் போறேன். ஐயா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. எங்க நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நேர்லயே பாத்திரம் பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க பாருங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. அம்மன் நகையை நான் தான் திருடுனேன். அந்த அம்மாவுக்கும் இந்த நகை திருட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கய்யா. அந்த குழந்தை பாவம், அதை விட்டுருங்கய்யா. என்னடா சொல்ற? ஆமாங்க, சத்தியமா நகைக்கு ஆசைப்பட்டு நான் தான் திருடுனேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஏன்டா அந்த பொண்ணு மேல மளிகை போட்ட? இவன் அந்த பொண்ணு மேல பழிய போட்டுருக்கான். சும்மா நல்லா இருப்பானா? எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காங்க. இருங்க, இவன மாதிரி ஆளுங்களை அடிச்சு என்ன பிரயோஜனம்? டேய், அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுடா. போடாங்கறல்ல. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. என்ன மன்னிச்சிரு பாப்பா. நான் தான் தெரியாம நகையை திருடி வச்சிட்டேன். பாப்பா, நகையை திருடினது இவன் தான்மா. உண்மை தெரிஞ்சிருச்சு. வா பாப்பா, நான் உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். நாங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வரோம். ஏன்பா, போலீஸுக்கு போன் பண்ணுங்கப்பா. இவனை புடிச்சிட்டு போட்டோம். அது வரைக்கும் இவனை மரத்துல கட்டி வைங்க. பாப்பா, நீ வா பாப்பா, போலாம். அழுத்துட்டு போங்க. என்ன நடக்கும்னே தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். போ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும். கலை, அங்க ஒரு டேஞ்சர் பார்ட்டி நின்னுகிட்டு இருக்கு. நான் வந்தா அவன் என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். நீ மட்டும் மெதுவா போ, நான் பின் பக்கமா வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். நில்லடி. எங்க போயிட்டு வர? நான் எங்க போவேன்? கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல எப்படி அடிபட்டுச்சு, ஏன் அடிபட்டுச்சுன்னு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தியா? இங்க பாரு கலை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என் முன்னாடி நீ நல்லா பேசிட்டு என் முதுகுக்கு பின்னாடி நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் வேண்டாம், புரியுதா? நீ வீல் சேர்ல இருக்கும்போது எப்படா நீ மீண்டு வருவேன்னு நானும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம். ஏண்டா இவ வந்தான்னு நினைக்க வச்சிடாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணுச்சு. அங்க போய் பார்த்தா பழசெல்லாம் ஏதாவது ஞாபகத்துக்கு வருமான்னு, அதான் போய் பார்த்தேன்.
நீ இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தினவே போதும். இனி மறுபடியும் பழசெல்லாம் கலர வேண்டாம். புரியுதா? சொல்றத கேட்டு நடந்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம். இல்ல மருது அவ என்ன அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா? என்னைக்கு நம்ம எல்லாரையும் எந்தவித மரியாதையும் இல்லாம வீட்டுக்குள்ள வச்சு கட்டி வைக்கிற அளவுக்கு போனாங்களோ இவங்களை எல்லாம் நம்பவே கூடாதுடா. இவளை அன்னைக்கே அடிச்சு விரட்டி இருக்கணும். பாவம் பரிதாபம்னு பார்த்து விட்டதுக்கு இப்ப ஏதேதோ பண்ணிட்டு தெரியறா. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மூட மந்திரமா தான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கெல்லாம் ஒரு நாள் சிக்காமலையா போயிடுவீங்க. ஏய், என்ன பாக்குற? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. மரகத கல்லு கையில இருக்குன்னு தானே அம்மாவும் புள்ளி இந்த ஆட்டம் போடுறீங்க. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து இன்னைக்கு மட்டும் முத்தரசன் மாமா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரட்டும். உங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கு. உன் பொண்டாட்டியோட போக்கு சுத்தமா சரியில்லடா. அவளை ஜாகிரதையா பாத்துக்கிட்டே இரு. சரிம்மா, நம்மள மீறி அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்வேதா மட்டும் இன்னைக்கு முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையட்டும். அதுக்கப்புறம் இவங்க மொத்த பேரும் அடங்கிடுவாங்க. அடங்கலனா நாம அடக்கிடுவோம். என்ன கார்த்தி சொல்ற? நிஜமாவா? ஆமா, நீ ஸ்வேதாவ வாயால மருதன் கிட்ட சொன்னதை கேட்டோம். நம்ம கலையணி தான் ரூம்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இந்தாங்க. உன்கிட்ட வேண்டின மாதிரி நிமிஷமே என் பொண்ணு கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்ட. இதோ இப்ப வேண்டுதல் வச்சதுக்கு கார்த்திக் கொண்டு வந்து இந்த கல்ல கொடுத்திருக்கு. நன்றி ஆத்தா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இத மறக்கவே மாட்டேன். அண்ணனை இப்படி ஆக்கிட்டாங்களே. அண்ணி, அண்ணன் தலையில அந்த கல்லை வைங்க அண்ணி. என்ன கார்த்தி, ஒண்ணுமே ஆகல. முத்து மாமா உருவம் பழையபடி அப்படியே தான் இருக்கு. இல்ல நீ, இந்த கல்ல தான் ஸ்வேதா காமிச்சிட்டு இருந்தா. கண்டிப்பா சரியாயிடும் நீ, தைரியமா இருங்க. அந்த மரகத கல்ல தலைமையில வச்சது வச்சபடியே இருக்கட்டும். கல்ல உன் மேல வச்சாச்சு. சீக்கிரமா மீண்டு வா முத்து மாமா. நீ மீண்டு வரணும் முத்து மாமா. என்ன
என்ன கார்த்தி, ஒண்ணுமே நடக்கலையே. நீங்க எந்த கல்ல கொண்டு வந்து இந்த சிலையில வச்சாலும் முத்தரச மாமா பழையபடி மனுஷன் உருவத்துக்கு வர மாட்டார். ஏய், என்ன கைய ஓங்குற? நீ அடிச்சா மட்டும் முத்தரச மாமா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாரா? அப்படி ஆயிடுவாருன்னு நீங்க நினைச்சா அடிங்க, எல்லாரும் அடிங்க, அடிங்க. என்னடா கல்ல கொண்டு வந்து தலையில வச்சோம், சிலையில எந்த மாற்றமும் வரலன்னு பாக்குறீங்களோ? அது முடியாதுன்னு முன்னாடியே தெரியும். என்ன எல்லாருமே பேன்னு பாக்குறீங்க? நாங்க ரூம்ல நின்னு பேசுறத நீங்க ஒளிஞ்சு நின்னு கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு டூப்ளிகேட் கல்ல மருது கையில கொடுத்தேன். இந்த விஷயம் பாவம் மருதுக்கே தெரியாது இப்ப வரைக்கும் அது டூப்ளிகேட்னு. ஒரிஜினல் கல்ல பத்திரமா நான் வேற இடத்துல வச்சிருக்கேன். அது எங்க இருக்குங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த விஷயத்துல நான் வேற யாரையும் நம்ப போறதில்ல. இங்க பார்வனிலா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இந்த நிமிஷம் முத்தரச மாமாவை எனக்கு விட்டு கொடுத்து என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ சம்மதிச்சா நான் கண்டிப்பா அவரை மனுஷனாக்கி காட்டுறேன். என் கையில இருக்கிற அந்த கல்லுக்கு மட்டும்தான் அதை நிகழ்த்துற சக்தி இருக்கு. புரியுதா? மறுபடியும் நான் நினைச்சா மட்டும்தான் முத்தரச மாமா மனுஷ உருவத்துக்கு வருவாய். நீ என்கிட்ட மோதுறது மலையில தலைய மோதுறதுக்கு சமம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படியே சபிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு தோணுதோ? சாபாலாம் விட்டுறாதுமா ப்ளீஸ். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வழிய பாரு. ஸ்வேதா, என்ன விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணிட்ட. நீ சவால் விட்டு பேசுறதுனால நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் நினைக்கிறியா? ஏய், என்னடி வாய் அடக்கு. அம்மன் சன்னதியில வந்து நின்னுக்கிட்டு நீ பாட்டுக்கு தைரியமா சவால் விடுறியா? இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என்னோட தாலி பலம் முத்து மாமாவை பழையபடி மனுஷ உருவத்துக்கு கொண்டு வரோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றல்ல, நாங்க ஜெயிப்போம். இந்த பெரிய நாயகி கிட்ட மன்றாடி போராடி இல்ல அவ காலடியில என் உயிரை விட்டு கூட என் முத்து மாமாவை பழையபடி கொண்டு வருவேனே தவிர உன்கிட்ட பணிஞ்சு போய் என் முத்து மாமாவை தானமா கொடுத்து தாலி கட்ட வெப்பன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன போராட்டம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. ஐயோ ஸ்வேதாக்கா, நான் உங்களை அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன், மாமாவை மறுபடியும் பழையபடி கொண்டு வாங்கன்னு நீயே என் கால்ல வந்து விழுவ. அது வரைக்கும் வீட்டுல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். குட் பை. மூச்சுக்கு 300 தடவை ஆத்தா ஆத்தான்னு நான் உன்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு நீ கொடுத்திருக்கிற பரிசு இதுதானா? பாரு பாரு, என் முத்து மாமா எப்படி இருக்குன்னு நீயே பாரு.
கண்ணு முன்னாடியே ஸ்வேதா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல. இதெல்லாம் பார்த்தோம் உனக்கு இறக்கமே வரலையா? என் வயித்துல ஒண்ணுக்கு 2 குழந்தைய கொடுத்துட்டு என் முத்த மாமாவை கல்லாக்கி வச்சிட்டியே. இது நியாயமா, தர்மமா? 9 கோவிலுக்கு போனா என் முத்து மாமா மீண்டு எழுந்து வருவாருங்கிற நம்பிக்கைய கொடுத்து அலைய வச்சு அத நல்லபடியா நிறைவேற்றி வைக்க வேணாமா? யாருக்குமே கெடுதல் நினைக்காத என்ன ஏன் ஆத்தா இப்படி பாடா படுத்துற? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என் புருஷனை இப்படி பார்த்ததுமே நான் செத்து போயிருக்கணும். செத்து போயிருக்கணும். ஐயோ அண்ணி, அவரை மாத்தணும்னு நினைச்சு தூக்கிட்டு அலைஞ்ச பாரு. அது மிகப்பெரிய தப்பாத்தா, அது மிகப்பெரிய தப்பு. சின்ன வயசுல இருந்தே எப்போதுமே நியாயம் ஜெயிக்கும், தப்பு செஞ்சா சாமி தண்டனை கொடுக்கும்னு சொல்லிதான் என்ன வளர்த்திருக்காங்க. ஆனா என் கண்ணுக்கு எதிரில அப்படி நடக்கலையே. இதோ உன்னோட சன்னதில உன் கண் எதிர்க்க நின்னு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மந்திர சக்தி தான் ஜெயிக்கும், தெய்வ சக்தி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்களே. இதுக்கு உன்னோட பதில் என்ன? என்னதான் தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குற, எல்லாமே மாறணும், எல்லாமே மாறணும். என் முத்து மாமா பழையபடி ஒரு மாதிரி வரணும். என் முத்து மாமா எனக்கு நல்லபடியா திரும்ப வரணும். அப்படி நீ மட்டும் தரலன்னா சத்தியமா என் கழுத்தை அறுத்துட்டு செத்துடுவேன். அனி என்ன அண்ணி சாக போறது நான் மட்டும் இல்ல ஆத்தா, என் வயித்துல வளர்ற 2 குழந்தைங்களும் தான். உனக்கு இத்தனை உயிரை குடிக்கணும்னு ஆசை இருந்தா அதை நடத்திக்கோ, அதை நடத்திக்கோ. ஆனா எதுவா இருந்தாலும் இந்த இடத்துல இன்னைக்கே